நடிகர் சைஃப் அலிக்கான மர்ம நபர்கள் கத்தியால குத்திவிட்டு சென்றிருப்பது இந்தி திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட்ல முன்னணி நடிகரா வலம் வருபவர் நடிகர் சைஃப் அலிகான். மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ரா பகுதியில் அவருடைய வீடு அமைஞ்சிருக்கு. அவருடைய வீட்டில் நேற்று அதிகாலை 2:30 மணி அளவில் உறங்கிக் கொண்டிருந்த போது கொள்ளையடிக்க மர்ம நபர்கள் நுழைஞ்சிருக்காங்க. அப்போ மர்ம நபர்களை சைஃப் அலிகான் தாக்க முற்பட்ட போது அவரை அவங்க கத்தியால குத்திட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அதிகாலை 3:30 மணி அளவில் லீலாவதி மருத்துவமனையில் சைஃப் அலிகான் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய உடல்ல ஏற்பட்ட 6 காயங்கள்ல 2 மிக கடுமையானவை அப்படின்னு மருத்துவமனை தரப்பு தெரிவிச்சிருக்கு. இது பற்றி காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே கொள்ளை சம்பவமா அல்லது கொலை முயற்சியா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை நடைபெற்று வருது. சைஃப் அலிகான் அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ஆபத்திலிருந்து மீண்டு விட்டதா அவரை சார்ந்தோர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா 7 குழுக்கள் அமைச்சு போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. சைஃப் அலிகான் அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ஆபத்துல இருந்து மீண்டிருக்காரு. அவர் இப்போ குணமடைஞ்சு வராரு. மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலையை கண்காணிச்சு வராங்க. அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாப்பா இருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி காவல்துறை விசாரணை நடத்தி வருது. லீலாவதி மருத்துவமனையின் மருத்துவர் நிராஜ் உத்தமணி, நிதுன் டாங்கே, லீனா ஜெயின் உள்ளிட்ட குழுவினருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். அவர் நலம் பெற பிரார்த்தனையில் ஈடுபட்ட அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சைஃப் அலிகானுடைய பாந்த்ரா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீட்டு பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கிட்டையும் போலீசார் விசாரிச்சிருக்காங்க. இதையடுத்து தாக்குதல் நடத்தியவர் அங்கு பணிபுரியும் வீட்டு பணியாளர்கள்ல ஒருவருக்கு நன்கு தெரிஞ்சவராய் இருக்கலாம் அப்படின்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க. சைஃப் அலிகானுக்கு கத்திக்குத்து நடந்த இரவுல கரீனா கபூர் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே நண்பர்கள் இல்லத்துல தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது.